விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதி 5 வயது சிறுமி உயிரிழந்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் பள்ளி வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் விவரிக்க கேட்போம். ராதாகிருஷ்ணன், இந்த விபத்தின் பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். ராஜபாளையம் சத்திரப்பட்டி சாலையில் தனியார் பள்ளி ஒன்று செயல்படுகிறது. இந்த பள்ளிக்கு வருவதற்காக மாணவ மாணவிகளை அருகே உள்ள கிராமங்களிலிருந்து பள்ளி வாகனமும் ஏற்றி வருகிறது. அதே போல் தனியார் வாகனங்களும் பள்ளி குழந்தைகள் ஏற்றி வருகிறது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள கணேசன் என்பவருக்கு சொந்தமான ஒரு வேன்ல இந்த சோழசேரி பகுதியிலிருந்து ஒரு 18 குழந்தைகளை தினந்தோறும் பள்ளிக்கு அழைத்து வருவதை வழக்கம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கூட்டு போயிட்டு மாலை நேரம் பள்ளி முடிந்த உடனே அவங்களுக்கு போய் வீட்டுல இறக்கி விடுறதா வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நேற்று மாலை வழக்கம் போல பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து பள்ளிக்கு வீட்டுக்கு போன குழந்தைய பாத்தீங்கன்னா இறக்கி விடுற டிரைவர் ஜெகதீஸ்வரன் வண்டி நிப்பாட்டியிருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி 2 பேருமே சோழசேரி பகுதியை சேர்ந்த அக்கா தங்கச்சி 2 பேருமே அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதுல அக்கா தங்கச்சி கையை பிடிச்சி கூட்டு போறதுக்காக கீழே இறங்கும் போது இறங்கிட்டு கீழே திரும்புறதுக்குள்ள பாத்தீங்கன்னா வண்டி வேன் ஓட்டுநர் பாத்தீங்கன்னா வேனை வேகமா எடுத்ததுனால கீழே தள்ளப்பட்டு மேல வீல் ஏறினதுல அந்த இடத்துல அந்த குழந்தை இறந்துருது. இது குறித்து நேற்று வழக்கு பதிவு செய்து டிரைவரை கைது செய்து ராஜபாளையம் சேத்தூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வண்டி ஓனரை கணேசனை கைது பண்ணிருக்காங்க. மேலும் இது குறித்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பள்ளி வாகனத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அழைத்து போற பள்ளி வாகனத்துல ஆயம்மா அப்படிங்கிற கூட உதவியாளர்கள் யாருமே இல்லை. அதனால குழந்தைங்க வாகனத்தை இறங்கி திரும்பி போயிட்டாங்களா என்னன்னு பார்க்காம இந்த மாதிரி வேன் ஓட்டுநர் வண்டி எடுக்கிறதுனால இந்த மாதிரி விபத்து ஏற்படுது. அதனால இந்த பள்ளி வாகனத்துல அழைத்து செல்லக்கூடிய குழந்தைகளை சரியா கண்காணிக்கணும். பள்ளி நிர்வாகமும் இது போன்ற செயல ஈடுபடுவதை கண்காணிக்கணும். அவங்களே பள்ளி வாகனத்தை வச்சு அழைத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளும் எழுந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.